ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதாவது ஃபாஸ்ட்டா ஜான் ஜெபராஜி இஷ்யூஸ் பத்தி எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரியா? அவங்களுக்காகவே இந்த வீடியோ சரியா? அதாவது ஜான் ஜெபராஜி எதனால கைது பண்ணப்பட்டிருக்காங்க? அவங்க மேல 2 சிறுமிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? ஜான் ஜபராஜிக்கு என்னதான் ஆச்சு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் விவரமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிறுமிகள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்கல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஜபராஜ்னா யாரு? எப்படி இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனாரு? அத முதல்ல பார்க்கலாம். அதாவது ஜான் ஜபராஜ் அவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசு ஆகுது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையன் சேர்ந்தவர் சரியா? இவர் வந்து கோவையில உள்ள ஜி.என். மிஸ் பகுதியே வசித்து வந்துட்டு இருக்கிறார் சரியா? அதே கோவையில கிங்ஸ் ஜெனரேஷன் என்ற கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டத்துல வந்து இவர் வந்து ஒரு ஃபாஸ்டரா இருக்கிறாரு சரியா? இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பிரசங்கம் பண்றது. அது மட்டும் இல்லாம, இவருக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா பாடுவாரு. சும்மா இருக்க டைம்லலாம் ஒவ்வொரு பிளேஸஸ்க்குலாம் போய் என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பாட்டுகள் பாடி பிரசங்கம் பண்ணுவாராம். சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நிலையில வந்து நெறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாரு. என்ன ஆச்சுன்னா, ஜான் ஜபராஜ் வந்து வேர்ல்ட் அளவுல வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய பாட்டு கூட நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிடிக்காத ஆளே கிடையாது. பட் எனக்கு கூட பிடிக்கும். சரியா? அந்த அளவுக்கு அழகா பாடுவாரு. பிரசங்கமும் அழகா பண்ணுவாரு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபாஸ்டர் சரியா? ஜான் ஜபராஜ். ஜான் ஜபராஜ பொறுத்தவரைக்கும் அவர் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாட்டுல, அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம கர்நாடகா அப்படி சொல்லிட்டு பல பகுதிகள்ல போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாராம் நம்ம ஜான் ஜெபராஜ் சரியா? இப்படி இருக்க நிலையில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் மீது ஒரு பெரிய திருப்பம் வந்து திரும்புது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 மே 21 சரியா? நல்லா நோட் பண்ணிடுங்க. அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் வீட்ல ஒரு குடும்ப ஆராதனை சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது கிறிஸ்தவ மதத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்ப ஆராதனையில கலந்துக்கிடுவாங்க. பிரசங்கம் பண்றது, பாடுறது, ஆண்டவருக்காக எல்லாமே பண்றதுக்காக இந்த மாதிரி கலந்துக்கிடுவாங்க சரியா? அந்த டைம்ல தான் ஒரு கம்ப்ளைண்ட் வெளிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப ஆராதனையில நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு முக்கியமான 2 சிறுமிகள் வந்து அதுல இருந்திருக்காங்க. அதுல இருக்க 2 சிறுமிகள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் அவங்க வந்து எங்கள்ட்ட தப்பா நடக்குறாங்க, பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இஷ்யூஸ் மாரி வெளிய சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சிறுமிக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. இன்னொரு சிறுமிக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 சரியா? அந்த 2 சிறுமிகளும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க அம்மாகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா விடக்கூடாது. இவ்ளோ தூரம் இந்த ஃபாஸ்டரா நம்பியிருக்கோமே! இப்படி பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. எங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து புகார் குடுத்துருக்காங்க சரியா? ஜான் ஜெபராஜ் மீது சரியா? அப்போ என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. சரி வழக்கு பதிவு பண்ணிட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சரியா? அன்னையில இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ காணாம போயிட்டாரு சரியா? அதாவது அவர் தலைமறைவாயிட்டாரு. தலைமறைவான பிறகு அவர் என்னலாம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இப்படி நெறைய பண்ணிட்டே இருந்திருக்காரு சரியா? ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னே யாருக்குமே தெரிய வரல. அப்போ காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ வந்து தேடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, எல்லா காவல்துறை அதிகாரிகள்ட்ட வந்து சொல்லிட்டாங்க. இப்படி ஜான் ஜெபராஜ் மீது ஒரு வழக்கு இருக்குது. எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் வந்து ஏர்போர்ட் வழியா வேற நாட்டுக்கு போய் தப்பிச்சு போயிறக்கூடாது. அதுக்காகவும் போலீஸ் அதிகாரிய வந்து தீவிரமா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஜான் ஜெபராஜ் வந்து அங்க பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. எங்கேயுமே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க சரியா?
அது மட்டும் இல்லாம, பல இடங்கள்ல வந்து ஜான் ஜபராஜ பத்தி எல்லாமே பெரிய விதமா வந்து விசாரணை நடந்துட்டு தான் வந்துச்சு சரியா? அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ பத்தி அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி, மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி வந்து சொல்றாங்க, நானும் ஜான் ஜபராஜ் வந்து பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. ஜான் ஜபராஜ் அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ட பத்தி கேட்கும்போது, அதாவது எனக்கு வந்து பிடிக்காத நபர்கள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. என் மேல தப்பு கிடையாது. என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நான் நம்பல. இப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்பட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இப்போ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ வந்து தேடுறாங்க. கடைசியா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. கைதும் ஆயிட்டாங்க. சரியா? எப்போ கைதானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி நைட்டு தான் கைதானாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரி வந்து ஜான் ஜபராஜோட ஃபோன் சிக்னல் மூலமா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் மூணார் இருக்குல்ல, அங்க வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜான் ஜெபராஜ் வந்து அங்க வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்ல வந்து தங்கியிருந்தாங்களாம் சரியா? அங்க இருந்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான் ஜெபராஜ் பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் வந்து சொல்றாங்க, "நான் வந்து இங்க தலைமறைவாகல. நான் வந்து என்னுடைய ஃபேமிலி வீட்ல இருக்கேன். என்னுடைய மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சது காரணத்தினால நான் வந்து நெறைய வாட்டி சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டைம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, நான் வந்து 3 மாசமா ஒழுங்கா சாப்பிடாம, எடுக்காம என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னுடைய ஃபேமிலி வீட்ல நான் தங்கியிருக்கேன். யாருமே என்ன தலைமறைவு ஆயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜான் ஜபராஜ் வந்து சொல்லியிருக்காங்க சரியா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவிய பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்து என் மேல தப்பு கிடையாது. என் மனைவி என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அவங்களுடைய ஃபேமிலி உறவுக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன என்ன தப்பானவன்னு காட்டணும், என்ன கேவலப்படுத்தணும். அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வச்ச பிளானிங்ல தான் இந்த சம்பவம் வந்து வந்திருக்குது. என் மேல தப்பு கிடையாது. அப்படின்னு வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட இந்த மனுஷன் வந்து ஃபீல் பண்ணல. ஜாலியா சிரிச்சுட்டு தான் வந்தாரு. சரியா? இப்படி இருக்கிற நிலையில, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து ஜான் ஜபராஜ வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்துனாங்க. கோர்ட்ல அடுத்த கட்டமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த ஏப்ரல் 25க்குள்ள ஜான் ஜபராஜ் மீது என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ எல்லாமே வந்து ஒப்படைக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்துல இருந்து உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ எந்த நிலையில போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ கைது பண்ணதுல இருந்து இப்போ மேல எந்த தகவலும் வந்து வெளிய தெரிவிக்கல. போலீஸ் கஸ்டடியில தான் ஜான் ஜபராஜ் இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த 2 சிறுமிகள்னால போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்கிறதுனால, இவ்வளோ நாள் தலைமறைவாயிருக்க காரணத்தினாலயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாங்க. அதனால அவங்கள பத்தி தகவல் எதுவுமே இன்னும் தெளிவா வெளியிடல. சரியா? இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு சில ஃபாஸ்டர்கள் இருக்கிறதுனால, இந்த மாதிரி தப்பு பண்ற காரணத்தினால, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எல்லா ஃபாஸ்டரும் கெட்டவங்க அப்படின்னு தான் பேசப்படுது. ஆனா, இதையும் தாண்டி நெறைய நல்ல ஃபாஸ்டர்களும் இருக்கிறாங்க சரியா? தப்பு பண்ணாத ஃபாஸ்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா, இப்படி ஒரு சில ஃபாஸ்டர்கள் காரணத்தினால அவங்க மேலயும் தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு புகுத்தப்படுது சரியா? ஆனா, இப்போ ஜான் ஜபராஜ் பத்தி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கைதாயிருக்கிறாங்க. ஆனா, அவங்க மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இன்னும் தெளிவா வெளிய வரல. சரியா? அதுக்கப்புறம் தான் ஜான் ஜபராஜ் வந்து கெட்டவங்களா, நல்லவங்களான்னு வந்து வெளிய தெரிய வரும். ஏப்ரல் 25க்குள்ளன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ ஜான் ஜபராஜ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரு தப்பு பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டாரா? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.